வணக்கங்க. நிறைய எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்றாற் போல ஹெல்ப் லைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்பொழுது, ஒரு சில நம்பர்ஸ நம்ம கூப்பிடும் பொழுது, இம்மீடியட்டா நம்மளுக்கு உதவி கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், போலீஸ கூப்பிடணும் அப்படின்னா, ஒரு அவசரம் அப்படின்னா, நம்ம 100 டயல் பண்ணணும். இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரோட்ல, இம்மீடியட்டா ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்னா, 108க்கு நம்ம ஃபோன் பண்றோம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், சைல்டு அபியூஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வருது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது அப்படின்னா உடனே 1098 நம்ம கூப்பிடணும். இப்படி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒரு ஹெல்ப் லைன் அவைலபிளா இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ற நிறைய பிரச்சனைகளுக்கு பைபிள்ல ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு. 333 எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க நிறைய மனிதர்களை நீங்க தேடி இருப்பீங்க, அவங்க ஹெல்ப்பை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அதெல்லாம் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு கால் அப்பான் த நேம் ஆஃப் த லார்ட், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். இந்த ஹெல்ப் லைனை யூஸ் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாகவே அவர் மறு உத்தரவு அருளி செய்து நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது மாத்திரம் இல்ல, நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார். Have a nice day. God bless you.